Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடியோட இன்னைக்கான அப்டேட் தான் வந்து பார்க்க போறோம். வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஆன்லைன் டியூஷன் ஃபீஸ் பேமெண்ட் C23 third year without penalties 24/2025 னு கொடுத்திருக்காங்க. C23 பேட்ச் எல்லாரும் வந்து டியூஷன் ஃபீஸ் பே பண்ண சொல்லிருக்காங்க. உங்களுக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி வரை டைம் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க டியூஷன் ஃபீஸ் பே பண்ணாதான் வந்து அப்கமிங் எக்ஸாம் எழுத முடியும்ன்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா C24 செகண்ட் இயர் வித்தவுட் பெனால்ட்டிக்கும் சேம் டேட்டே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ C23 C24 ரெண்டு பேரையுமே வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க ஏப்ரல் 20ஆம் தேதிக்குள்ள பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா A23 A22 பேட்சுக்கு வந்து நமக்கு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. A23 பேட்ச் நீங்கள் உங்கள் செகண்ட் இயர் ஃபீஸை வந்து பே பண்ணும். ஆல்ரெடி இதுக்கான டைம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா A22 பேட்ச் யூஜிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க, பிஜிக்கு கிடையாது. யூஜி வந்து இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணுன்ற அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாரெல்லாம் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணாமல் பெண்டிங் வச்சுருக்கீங்களோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே டியூஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணால் தான் உங்களுக்கான புக்ஸ் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, டியூஷன் ஃபீஸ் பே பண்ண ரெசிப்ட் வச்சு நீங்கள் யூனிவர்சிட்டியில் புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணாலே போதும். இங்கே வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும், அதை வந்து கொடுத்து உள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் A23 பேட்சோட என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்து உள்ளே போயிருக்கேன். பட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் ஃபீஸ் வித் பெனால்ட்டியோட தான் வந்து அமௌண்ட் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஷோ ஆகும். இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், டோட்டல் ஃபீஸ் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் செல்லான், இந்தியன் பேங்க், நெட் பேங்கிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணலாம். ஸோ எது வேணுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் ஒரு கேப்சா கேட்கும், அதை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது போல தான் வந்து நீங்கள் டியூஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸாமுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்குள்ளே பெண்டிங் ஃபீஸ் எல்லாமே வந்து பே பண்ணி முடிச்சுக்கோங்க. இந்த அப்டேட் தான் எனக்கு வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. ஃபர்தராக உங்களுக்கு ரிசல்ட் ஓரியன்ட்டாக அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். ஃப்ரைடே ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகிரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. தேர்ஸ்டே அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்சா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.